காஷ்மீரில் தேசிய கொடியேற்ற பாஜகவிற்கு அனுமதி இல்லை. முதல்வர் உமர் அப்துல்லா எச்சரிக்கை. மீண்டும் சூடு பிடித்தது தெலுங்கானா விவகாரம். தேர்வுகளை புறக்கணித்து மாணவர்கள் போராட்டம். ஆஸ்திரேலிய பாதிரியார் எரித்துக் கொல்லப்பட்ட வழக்கு. கொலையாளிக்கு ஆயுள் தண்டனை. பிரதமர் மன்மோகன் சிங் பலவீனமானவர். அத்வானி பகிரங்க சாடல். வணக்கம். ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் தேசிய கொடி ஏற்றுவது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் காஷ்மீர் அரசிற்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீநகரில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த லால் சவுக் என்ற இடத்தில் வரும் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று தேசிய கொடி ஏற்ற பாஜகவின் இளைஞர் பிரிவு முடிவு செய்துள்ளது. இதற்காக ஆங்காங்கே பிரச்சாரங்கள் நடந்து வருகின்றன. ஆனால் லால் சவுக்கில் தேசிய கொடியை ஏற்ற அனுமதிக்கப் போவதில்லை என்று அந்த மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா எச்சரித்துள்ளார். இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் வேறு, காஷ்மீர் வேறு என்று அவர் கூறியுள்ளார். ஆனால் இதை பாஜக ஏற்கவில்லை. காஷ்மீரும் இந்தியாவின் ஒரு பகுதியே என்பதால் லால் சவுக்கில் பாஜக இளைஞர் அணியினர் கொடியேற்றுவதை தவிர்க்க முடியாது என்று பாஜக தலைவர்கள் கூறியுள்ளனர். தேசிய கொடியை ஏற்றுவதை விட இதை ஒரு கௌரவ பிரச்சினையாக காஷ்மீர் அரசும் பாஜக இளைஞர் அணியும் கருதுகின்றன. தனி தெலுங்கானா விவகாரம் கோரி உஸ்மானிய பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று தேர்வுகளை புறக்கணித்தனர். ஆந்திர மாநிலத்திலிருந்து தெலுங்கானாவை பிரித்து தனி மாநிலமாக்க வேண்டும் என்று சந்திரசேகரின் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி உள்ளிட்ட சில கட்சிகள் போராட்டம் நடத்துகின்றன. இந்த போராட்டத்தில் உஸ்மானிய பல்கலைக்கழக மாணவர்களையும் அரசியல்வாதிகள் தூண்டிவிட்டு தங்களின் போராட்டத்திற்கு வலிமை சேர்த்துள்ளனர். மாணவர்களும் உற்சாகமாக அவ்வப்போது போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தெலுங்கானா பிரச்சினை சிறிது காலம் ஓய்ந்திருந்து இப்போது மீண்டும் தலை தூக்கியுள்ளது. மாணவர்களுக்கு தற்போது பல்கலைக்கழக தேர்வு தொடங்கியுள்ளது. உஸ்மானிய பல்கலைக்கழக மாணவர்களில் சிலர் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதன் மூலம் பரீட்சை எழுதுவதை தவிர்த்தனர். மற்ற மாணவர்களையும் மிரட்டி இந்த போராட்டத்தில் சேர்த்துக் கொண்டனர். இதனால் தேர்வு நடைபெறவில்லை. தொடர்ந்து பல்கலைக்கழகத்தை புறக்கணிக்கப் போவதாகவும் மாணவர்கள் அறிவித்துள்ளனர். ஒரு சில மாணவர்களின் இந்த அராஜக போக்கால் நன்றாக படிக்கும் மாணவர்களின் படிப்பும் பாழாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங்கை மதிப்பதாகவும் ஆனால் அவரை போன்ற பலவீனமான பிரதமரை பார்த்ததில்லை என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் LK அத்வானி கூறியிருக்கிறார். புதுடெல்லியில் பாஜக இளைஞர் அணி ஒற்றுமை தின பேரணி நடத்தியது. அதில் கலந்து கொண்டு பேசிய அத்வானி, தற்போது பாரதிய ஜனதா கட்சி பிரிவினைவாதிகளுடன் மோதுகிறதே தவிர தேசியவாதிகளுடன் மோதவில்லை என்று குறிப்பிட்டார். காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் நமது தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று பாஜக இளைஞர்கள் விரும்பும் போது அதை மற்றவர்கள் ஏன் எதிர்க்க வேண்டும் என்பது புரியவில்லை என்று அத்வானி கூறினார். டாக்டர் மன்மோகன் சிங்கை போன்ற பலவீனமான பிரதமரை தாம் பார்த்ததில்லை என்று அவர் தெரிவித்தார். बहुत दया आती है। कहां पहुंच गई ये सरकार। मुझे याद है कि मैंने जब 2009 में मैंने कहा था कि मैं आदर करता हूं डॉक्टर मनमोहन सिंह जी का, लेकिन जिस प्रकार के प्रधानमंत्री बने हैं उस पर मुझे तरस आता है. குடியரசு தினத்தன்று ஸ்ரீநகரில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த லால் சவுக்கில் பாஜக இளைஞர்கள் தேசிய கொடியை ஏற்ற இருப்பதை அவர் ஆதரித்தார். மத்திய அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்ட பிறகு அமைச்சர்கள் தங்கள் பணிகளை தீவிரமாக செய்து வருகிறார்கள். விமான போக்குவரத்து துறை முன்பு பிரபுல் பட்டேலிடம் இருந்தது. அந்த இலாக்கா தற்போது வயலார் ரவியுடன் கொடுக்கப்பட்டது. பிரபுல் பட்டேல் கனரக துறையின் கேபினெட் அமைச்சராக உள்ளார். பெரும் நஷ்டத்தில் இயங்கி வரும் ஏர் இந்தியா நிறுவனத்தை லாபத்தில் நடத்தப் போவதாக வயலார் ரவி குறிப்பிட்டார். Is going very fast thanks to Praful, but because this initiative that many private players has come, many budget airlines has come. Now what I said in the past earlier also, I will definitely take a positive attitude to help them whatever way they need the help. But at the same time, my priority definitely the Air India improvement of the Air India services or whatever may be, the Air India should be improved to maximum possible. And see that Air India should run it a profit, even though recently it has went into loss, make it a profitable institution. கலாச்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள செல்வி செல்ஜாவுக்கு பலரும் மலர் செண்டு கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார்கள். This is a very exciting ministry
There's so much work to be done, and to carry forward. During the time when the PM held this ministry, a lot of work has been done, and I think we need to build further on that, strengthen that, build our organizations, strengthen our autonomous organizations, and basically I think to ensure that the rich heritage that has come down to us, we must see to it that it is protected. ஊழல் புகாருக்கு ஆளான சில அமைச்சர்கள் முக்கியத்துவம் இல்லாத இலாக்காக்களுக்கு அனுப்பப்பட்டனர். விளையாட்டுத்துறை அமைச்சர் MS கில் தற்போது புள்ளி விவரம் துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொலைபேசி எண்ணை மாற்றாமல் சேவை நிறுவனத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளும் வசதி பெரும் போராட்டத்திற்கு பின்னர் பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்டது. குறிப்பிட்ட தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் சேவை பிடிக்கவில்லை என்றால் வேறொரு நிறுவனத்தின் சேவைக்கு மாறிவிடுவதை பெரும்பாலானோர் வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இருப்பினும் சேவை நிறுவனத்தை மாற்றும் பொழுது தொலைபேசி இலக்கமும் மாறிவிடுவதால் பலர் இந்த விவகாரத்தில் தயக்கம் காட்டுவதுண்டு. இனி இந்த தயக்கம் தேவையில்லை. குறிப்பிட்ட நிறுவனத்தின் சேவை பிடிக்கவில்லை என்றால் உடனடியாக மற்றொரு சேவைக்கு மாறிவிடலாம், அதே பழைய தொலைபேசி எண்ணுடன். இதுதான் மொபைல் போர்ட்டபிலிட்டி. நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் சேவை நிறுவனங்கள் இந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதை அடுத்து நாடு முழுவதிலும் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தை பிரதமர் மன்மோகன் சிங் தொடங்கி வைத்தார். It is believed that mobile number portability, besides enabling a subscriber to change operators without losing his or her original number, will also trigger greater competition. The telecom service providers will seek to improve the range and quality of their services in order to retain their existing subscriber and also to attract subscribers from other operators. This should further spur the growth of the Indian telecom sector. நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த தடையற்ற சேவை மாற்ற திட்டம் நாட்டு மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. It will be a difference to those people who have very poor services from the service providers. In my case, I find that my service provider is very good, and I don't think I'll be going and changing it, But I'm sure many people will be interested. அதிக போட்டியின் காரணமாக தொலைபேசி நிறுவனங்கள் இனி மிகச்சிறந்த சேவையை அளிக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. எனினும் தொலைபேசி வட்டத்தை மாற்றிக்கொள்ளும் திட்டம் இதில் இல்லை என்பது மாநிலம் விட்டு மாநிலம் சென்று படிக்கும் பணிபுரியும் மக்களின் குறை. உதாரணத்திற்கு சென்னையில் வசிப்பவர் பெங்களூருக்கு சென்று பணிபுரிவதென்றால் சென்னை இலக்கத்தை அவர் ரோமிங் செலவின்றி பயன்படுத்த முடியாது. புதிய பெங்களூரு எண்ணை வாங்கி பயன்படுத்த வேண்டியிருக்கும். அனைத்து துறைகளிலும் மத்திய அரசு செயலிழந்து விட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா, பெட்ரோல் டீசல் விலை பலமுறை உயர்த்தப்பட்டதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் வறுமை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். பணவீக்கம், விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறியதோடு அனைத்து துறைகளிலும் மத்திய அரசு செயல் இழந்துவிட்டது என்று ராஜா குற்றம் சாட்டினார். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் ராஜா கேட்டுக் கொண்டார். ஒரிசாவில் கிறிஸ்தவ பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஆஸ்திரேலிய பாதிரியாரையும் அவரது 2 மகன்களையும் எரித்துக் கொன்ற குற்றச்சாட்டிற்காக தாரா சிங்கிற்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஒரிசாவில் கொயன்ஜார் மாவட்டத்தில் உள்ள ஆதிவாசி மக்களிடையே கிறிஸ்தவ பிரச்சாரம் செய்து கொண்டும் கல்வி பணிபுரிந்து கொண்டும் இருந்தவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பாதிரியார் கிரஹாம் ஸ்டெயின்ஸ். அவர் மதமாற்ற பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக கூறி தாராசிங் என்ற நபர் பாதிரியாரின் காருக்கு தீ வைத்தார். இதில் பாதிரியாரும் அவரது 2 மகன்களும் உயிரோடு எரித்துக் கொல்லப்பட்டனர். இதையடுத்து தாராசிங் மீது வழக்கு தொடரப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் அவரது மேல்முறையீட்டு மனுவை விசாரித்து ஆயுள் தண்டனை விதித்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்பு செய்திகள் மாலை 6 மணிக்கு.
உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.